இந்த நிகழ்ச்சியின் மூலம் சந்திப்பதில் மகிழ்ச்சி. இந்திய ஜனநாயக திருவிழாவின் முதல் தேரோட்டம் இன்று ஆரம்பமாகியிருக்கிறது. 102 நாடாளுமன்ற தொகுதிகளுக்கு வரிசையில் இன்று மக்கள் வாக்களித்து கொண்டிருக்கின்றார்கள். உலகம் உற்று நோக்குகிறது. சுமார் 97.3 கோடி மக்கள் வாக்களிக்க காத்திருக்கின்றார்கள். ஒரு அற்புதமான நிகழ்வு. ஆனால் ஒரு பெரிய உண்மை என்னவென்றால், உலகம் முழுவதும் நடைபெற்று கொண்டிருக்கின்ற மக்கள் பிரதிநிதித்துவத்திற்கான தேர்தல் முறையை முதலில் இந்த உலகிற்கு அறிமுகப்படுத்தி தந்தவன் தமிழன். ஆம், மாமன்னன் ராஜராஜ சோழன் தான் குடவோலை முறை மூலம் தன்னுடைய மக்களை ஆளுகின்ற அல்லது தன்னுடைய மக்களுக்கான பிரதிநிதிகளை தேர்ந்தெடுக்கின்ற உரிமையை உலகிற்கு அறிவித்தவன். ஊர் பொது இடத்தில் ஒரு மேடையில் ஒரு குடத்தை கொண்டு வந்து வைத்து அதில் ஓலைத்துண்டுகளையும் அருகில் வைத்து மக்கள் தங்கள் பிரதிநிதிகளாக யார் வர வேண்டும் என்று விரும்புகின்றார்களோ அவர்களுடைய பெயரை அந்த எழுதி அந்த குடத்திற்குள் போடுமாறு அவன் செய்திருந்தான். பின் அரசு நிர்வாகிகள் அல்லது அதிகாரிகள் எல்லோரும் சேர்ந்து அந்த குடத்தில் இருந்த ஓலை நறுக்குகள் எல்லாம் எடுத்து அதில் யாருடைய பெயர் அதிகமாக முன்மொழியப்பட்டிருக்கிறதோ அவர்களையே அந்த பகுதியின் பிரதிநிதியாக அறிவித்தான். இது ஒரு ஜனநாயக தத்துவம் நிறைந்த இந்த நிகழ்வை தமிழனுடைய பெருமை, தமிழனுடைய ஆளுமை, தமிழனுடைய தொலைநோக்கு பார்வை என்று கூட சொல்லலாம். அந்த தொலைநோக்கு பார்வை தான் இன்று உலகம் முழுவதும் ஒரு பொது தேர்தலாக தங்களுடைய அதிபர்களை, தங்களுடைய முதல்வர்களை, தங்களுடைய பிரதமர்களை தேடி தேர்ந்தெடுக்கும் நிகழ்வாக அமைந்திருக்கிறது என்பதை சொல்வதில் எனக்கு எப்போதும் மகிழ்ச்சி உண்டு. வாய்ப்புக்கு நன்றி.